ராயல் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் கோதுமை அடை பாயாசம் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிள். கோதுமை மாவை எப்பவும் போல் பிசைஞ்சு அதை நீங்கள் சப்பாத்தி மாவு பாதி உருட்டி வானலில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ரொட்டி மேலாம் சுடக்கூடாது. வெட்டரில் இந்த கலரில் தான் இருக்கணும் ரொட்டி. தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு வேக விட வேண்டியது தான். அதுக்கு சர்க்கரை நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ சேர்த்துக்குங்க. வெந்து வந்தோடனே நம்ம 1/2 லிட்டர் பால் கெட்டியாக காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பாலை அதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்குவோம். சேர்த்து கொஞ்சம் நல்லா கொச்சோடனே நம்ம கொஞ்சமாக 1 ஸ்பூனு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எடுத்து அதை ரைட்டாக தண்ணியில் கரைச்சி அதையும் அதில் சேர்த்துக்கலாம். கெட்டியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் கஞ்சி. அதுக்கு தான் அந்த மாவியை நல்லா சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு கண்டன்ஸ் மில்க் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதிக தேவையில்லை. சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணால் நான் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு ஏனத்தில் நெய்யை வச்சு அதில் 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன் வாசனைக்கு. நம்மளுக்கு தேவையான நெட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் முந்திரி, திராட்சை, பாதம், பிஸ்தா எல்லாமே போடுறேன். நெய்யில் வறுத்து எடுத்து இந்த இதில் சேர்த்துட வேண்டியது அடை பாயாசத்தில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக செய்கிறேன். உங்களுக்கு தேவையான தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். டேஸ்டியான அடை பாயாசம் ரொம்ப சிம்பிள். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவில் செய்கிறதோட இந்த மாதிரி கோதுமை மாவில் நீங்கள் சம்சா சீட்டு மாதிரி ரொம்பலாம் வேக வைக்கக்கூடாது. லைட்டாக வானலில் போட்டு எடுத்து அதை வெட்டி உடனே நம்ம செய்கிறது தான் இது. இதை நாங்கள் சுத்திரியான்னு கூட சொல்லுவோம். சுத்திரியான் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு மொறுன்னு எடுத்து செய்வாங்க. நான் நிறைய ரொட்டியே லைட்டாக செஞ்சு அதுலேயே அடை பாயாசம் செஞ்சேன். நல்லா டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க. நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்.